தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். பணி நிறைவுற்ற மற்றும் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை துவக்கி வைக்க சென்னை கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் காரிலிருந்து இறங்கி நடந்து சென்றபோது அவருடன் பொதுமக்கள் கைகுலுக்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் 6,30,00,000 ரூபாய் செலவில் அமையவுள்ள அமுதம் அங்காடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் பழமையான அமுதம் அங்காடி இங்கு தரைதளம் உள்பட 2 தளங்களில் அமைய உள்ளது. அதையடுத்து கொளத்தூர் ஜி.கே.எம். காலனி 12வது தெருவில் 11,17,00,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கான பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். கொளத்தூர் ஜி.கே.எம். காலனி ஜம்புலிங்கம் சாலையில் 25,72,00,000 ரூபாய் செலவில் அண்ணா பெயரில் கட்டப்பட்டுள்ள குளிரூட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான திருமண மாளிகையையும் அண்ணாவின் மார்பளவு சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். பதினைந்து இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்த முதலமைச்சர் மேடையில் மனம் திறந்து உரையாற்றினார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்ல, எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக, குறிப்பா சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சி உண்டு. ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். நான் மட்டும் இல்ல, சேகர் பாபா இருந்தாலும் சரி, நேருவாக இருந்தாலும் சரி, இங்க இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி. ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்து கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்திருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. தாங்கி கொண்டு பொறுமையா இருந்து எவ்வளவோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் நான் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றம் மற்றும் நிதி குறைப்புக்கு எதிராக திமுக சார்பில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர் எப்போ மாறுபாடு தெரிவிப்பாரு. திராவிட முன்னேற்ற சார்பிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு வழங்கல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக செயல்பட தவிர உண்மையான எதிர்கட்சி தலைவர் செயல்படல. அதான் உண்மை. பொதுவா காலையில் வருது, பார்ப்போம், காலையில் தெரியும். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிலிருந்து 1 கோடி பேர் நீக்கப்படும் அபாயம் உள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானவுடன் தெரிவிப்பதாக கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.